இந்த தடவை MWCல ASUS திருப்பியும் நிறைய Zenfone 5s லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் Zenfone 5 ZE260KL ஃபோனை பற்றி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் C4 Tech தமிழில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா பாருங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம Zenfone 3லேருந்து பார்க்குற அந்த டிசைன் லாங்குவேஜை இங்கே Zenfone 5ல் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே 2.5D கர்வ் கிளாஸால் கவர் பண்ணியிருக்கு. அந்த லைட்டை நல்லாவே கேட்ச் பண்ணுது, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி ஒரு டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6.2 இன்ச் டிஸ்பிளே. ASUS இந்த தடவை பெசல்ஸை ரொம்ப மினிமமாக வச்சுருக்காங்க. இது ஒரு 18:9 பேனல், 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுக்கறதுக்காக ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா டாப்பில் ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க, iPhone 10ல் இருக்கிற மாதிரி. எஸ், இதை பார்த்தா அப்படியே iPhone 10லேருந்து அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஆப்பிள்லேருந்து இவங்க சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு திருப்பி ஆண்ட்ராய்டில் இருந்து, ஆனால் ஆப்பிளே அந்த பெசல் லெஸ்ஸாக கிட்டத்தட்ட ஷாமி கிட்டேருந்து சுட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம அப்படியே ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்கலாம். எனிவே, யார்கிட்டேருந்து சுட்டா அந்த ஃபோன் நம்மளுக்கு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா அதை மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே இப்போ ஆண்ட்ராய்டு டிவைசஸில் இப்போ எசென்ஷியல் ஃபோன் அந்த மாதிரி ஃபோன்ஸில் இந்த நாட்சோடு வந்திருக்கு. அடுத்த வெர்ஷன் ஆண்ட்ராய்டு Pயில் இதுக்கு நேட்டிவாக சப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக இப்போ நான் iPhone 10 கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நாட்ச் இருக்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் யூஸ் பண்ண கொஞ்சம் பழகிடும். ஸோ எனிவே, அந்த நாட்சை பற்றி பேசியாச்சு. அடுத்து டிஸ்பிளே வேறு என்ன, 6.5 இன்ச் IPS LCD பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷன். இந்த டிஸ்பிளே ரொம்ப கலர் ஆக்யூரேட்டாக இருக்குது. ப்ளஸ் ஆப்பிளோட ட்ரூ டோன் மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் இருக்கிற இடத்துல கலர்ஸ் எப்படி இருக்கோ, ஸோ இப்போ ஒரு மத்தியான டயத்தில் வெளியில் நல்லா வார்ம் லைட்டில் இருந்தீங்கன்னா, இல்லைனா வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு டியூப் லைட்டோட அந்த கூல் லைட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டிங் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களோட டிஸ்பிளேயும் கொஞ்சம் கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பவர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ராசஸர் Snapdragon 636. எஸ், இது Redmi Note 5 Proவில் இருக்கிற அதே ப்ராசஸர் தான். அது போக 4 இல்லை 6 GB RAM, 64 GB ஸ்டோரேஜோடு வருது. மைக்ரோ SD கார்டுக்கும் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு பேட்டரின்னு பார்த்தா 3300 mAh. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ASUS அவங்களோட சொந்த பூஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு AI சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த AI யூஸ் பண்ணி உங்கள் சார்ஜிங்கை இன்டெலிஜென்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும், உங்கள் டெய்லி ஸ்கெட்யூலை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நைட்டு இப்போ உங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டிங்கன்னா அப்போ சார்ஜிங் ஸ்லோவாக ஆகும். சார்ஜிங் ஸ்லோவாக ஆச்சுன்னா உங்கள் பேட்ரி லைஃப், அதாவது பேட்டரியோட ஹெல்த் நல்லாயிருக்கும். பேட்ரி டிப்ளீட் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும். அதாவது இப்போ நார்மலாக ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகிற பேட்டரி ஸ்லோவாக சார்ஜ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாள் தாங்கும் அப்படிங்கிறது தியரி. இப்போ நீங்கள் டே டைமில் உங்கள் ஃபோனை ப்ளக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிவிடும். பட் நைட் டைம்னா எப்படியோ ஃபோன் எடுக்க போகிறதில்ல, உங்கள் டெய்லி பேட்டர்ன் அப்படி தான் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஸ்லோவாக சார்ஜ் பண்ணோம். இது AI பேஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு ASUS சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஃபோன் கையில் நாங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறோம். ஸோ எனிவே, இந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸை ASUS ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த Zenfone 5 லைனப்பில். இப்போது AI பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 1 டேப்பில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ கேமிங் இல்லை இன்டென்சிவ் டாஸ்க்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த AI ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அந்த புது Snapdragon 636 சிப் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ AI பற்றி நம்ம பேசையில் கேமராஸ் பற்றி பேசுவோம். பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது Sony IMX363 சென்சர், 12 மெகாபிக்சல்ஸ், f1.8 அப்பேர்ச்சர். ரெண்டாவது கேமரா ஒரு 120 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா, f2.2 அப்பேர்ச்சரோடு வருது. ப்ரைமரி கேமராவுக்கு 4 ஆக்சிஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். வீடியோஸ் எடுக்கையில் OIS, EIS ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4K வீடியோ சப்போர்ட், ஒரு ஃபுல் ஃபீச்சரோட ப்ரோ மோட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசையில் இன்டெலிஜென்ஸ் சீன் செலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது AI பவர்ட் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க போனீங்கன்னா அதுவே 16 டிஃப்ரெண்ட் சீன் என்னவாக இருந்தாலும் டிடெக்ட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி டிடெக்ட் பண்ணி அங்கே உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் அதுவே மேனிப்புலேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேலன்ஸ், சேச்சுரேஷன், மற்ற கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாம். லோ லைட்லேயும் இந்த Zenfone 5 கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நல்ல டைனாமிக் ரேஞ்சோட பிரைட்டான இமேஜஸ் கொடுத்துச்சு. இந்த ஃபோனில் போர்ட்ரேட் மோட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா, f2.0 அப்பேர்ச்சரோட 84 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. இப்போ ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசையில் ASUS இந்த Zenfone 5ல் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க இது 0.1 செகண்ட்ஸில் அன்லாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேஸ் அன்லாக் இருக்கிற எல்லா ஃபோன்ஸையும் இந்த ஃபோனோட வச்சு ஒரு ஃபேஸ் அன்லாக் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு
ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி வீடியோ பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ ஆடியோன்னு வரையில் இந்த Zenfone 5க்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வர ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக இருக்குது. Pixel 2 XLோட பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைரெஸ் ஆடியோ, DTS, ஹெட்ஃபோன் எக்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது இந்த ஃபோன்ஸ்க்கு. ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த Zenfone 5 Zen UIயில் ரன் ஆகுது. இந்த Zen UI ஆண்ட்ராய்டு ஓரியோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளோட்வேர், அதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்க்ளூடட்னு நிறைய இந்த ஃபோனில் கிடையாது. வெறும் பேசிக்ஸ், சில மீடியா ஆப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் ப்ரீலோட் பண்ணியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக, ஸ்னாப்பியாக இருந்துச்சு. யூஐயும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. திருப்பியும் ஏஐ வச்சு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ட் ரிங்கர் வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஜெனிமோஜி, ஆப்பிளோட அனிமோஜிக்கு அப்புறம் எல்லோரும் இப்போ இதை தான் பண்ணுறாங்க. ASUSம் இந்த தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த Zenfone 5 பற்றி. MWC லெவல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ப்ரைஸிங் பற்றி பேசலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்தியன் ப்ரைஸிங்கும் குளோபல் ப்ரைஸிங்கும் எதுக்குமே இது வரைக்கும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல. திருப்பி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா C4 Tech தமிழ் ட்விட்டர் ஹேண்டிலேருந்து நாங்கள் ட்வீட் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழ் ஃபாலோ பண்ணலன்னா ட்விட்டரில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்கிறோம். ப்ரைஸிங் பற்றி இங்கே நான் எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஏசுஸோட Zenfone ப்ரைஸிங் கொஞ்சம் நிறையவே மாறி இருக்குது. Zenfone 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு. Zenfone 3ன்னு வரையில் ப்ரைஸிங் நல்லாவே கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு லான்ச் பண்ணாங்க. Zenfone 4 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டே வரல. Zenfone 4 selfie வந்துச்சு, பட் Zenfone 4 இந்தியாவுக்கு வரல. ஸோ இப்போ Zenfone 5 இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் கிடையாது. பட் இந்தியாவுக்கு வந்துச்சுனால என்ன ப்ரைஸிங்கில் வரும் அப்படிங்கிறத பெருசாக நம்ம சொல்ல முடியாது. பர்சனலாக என்ன கேட்டால் Redmi Note 5 Pro ஈக்குவலாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ சீப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தான் சொல்ல முடியும். ஏன்னா கன்சியூமராக எனக்கு அதுதான் வேணும். பட் ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு 20,000 22,000 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எனிவே, இந்த ஃபோன் வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா வாங்குவீங்களா? அப்படி வாங்கணுன்னா என்ன ப்ரைஸில் வந்தால் வாங்குவீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.